ஆனா திவ்யா சொன்னாங்க பாத்தீங்களா, இது போனதும் வெளியிலயே கட் பண்ணு. உனக்கு நல்லது. உனக்கு இன்னைக்கு கூட ரம்யா வந்து சொல்றாங்க. இது கமருதீன் பத்தி பார்வதி பேசுனதும், பார்வதி பத்தி கமருதீன் பேசுனதும் வெளியில போய் பார்த்தாங்கன்னா, அவங்களே ச்சீ! இப்படியா பேசியிருக்கோன்னுவாங்க. அந்த மாரி தான் வந்து சாண்ட்ரா பேசுனத விக்ரமும், விக்ரம் பேசுனத சாண்ட்ராவும் பார்த்து காரி துப்பிப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கம்பேரிசம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, உங்ககிட்ட அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டா தான் வந்து சொன்னாங்க. எனக்கு அவன் பழகுறது இதுவா இருக்குன்னு. ஆனா இவரு அப்படி சொல்லல. "என்ன வச்சு கேம் விளையாடிர்றா. என்ன வச்சு கேம் விளையாடுறா மச்சான் இவ. இவ தப்பு பண்றா. அத நம்ம வந்து சப்போர்ட் பண்ணா ஏத்துக்கிறா. இல்லன்னா" அந்த மாரி அந்த பொண்ணு சொல்லல. அந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே அந்த கமருதீன அந்த பேசல. மாரி சொல்லல. "அவன் அடிதடி பண்றான். ஆனா அவனுக்கு சப்போர்ட்க்கு என்ன கூப்பிடுறான்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லல எங்கேயும். இல்லைங்க. ஒரு இன்னொன்னு அந்த பொண்ணு சண்டை போடும்போது, எனக்கு சப்போர்ட்க்கு வான்னு அந்த பொண்ணு உன்ன கூப்பிடல. ஏன் நீயா இது பண்ணிக்கிற? எல்லாம் ஏன் வந்து அப்படியே கம்ருதீன் வாழ்க்கைய இவரு சொல்றாரு, பிரஜன் சொல்றாரு. கம்ருதீன் வாழ்க்கைய கெடுத்ததே பார்வதி தானாம். ஓகே. கம்ருதீன் வந்து இந்த அளவுக்கு இதுவாயிருக்கான்னா, அதுக்கு பார்வதி தான் காரணம். பார்வதி தான் காரணம். பார்வதி தான் காரணம். யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. பார்வதி மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாரி பிரஜன் சொல்றாரு. இப்போ கம்ருதீனுக்கு ரெட் கார்ட் வாங்கி குடுத்தது உங்க ஒய்ஃப் தானே. உங்க ஒய்ஃப் தானே. உங்க ஒய்ஃப் தானே. சாண்ட்ரா தானே. சாண்ட்ரா தானே. சாண்ட்ரா தானே. அப்ப நான் சொல்லவா? ஐய்யயோ! ஸ்கேண்ட்ரா தானே. ஸ்கேண்ட்ரா தானே. எனக்கு என்ன அப்படின்னா 2 பேருமே மேலேயே தள்ளி விட்டதுல தப்பு இருக்கு. அவருக்கு வந்து கோவம் இல்லையா? ஆனா இந்த மாரிலாம் பேசுவாராம். சரி நீங்க பேசுங்க. வேணான்னு சொல்லல. ஒண்ணுத்துக்குமே உதவாத கலையரசன உட்கார வச்சு பேசுனீங்க பாத்தியா? அப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க காசு குடுத்து தான் உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்கன்னு.